அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா தமிழர்களின் பாரம்பரிய நிலங்கள் ஒப்படைக்கப்படும், வடக்கு பகுதியின் வளர்ச்சிக்கு உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து சென்றுள்ள தமிழர்கள் அனைவரும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பானது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா? இதில் இந்த அழைப்பில் ஒரு உள்ளார்ந்த இலங்கையின் முன்னேற்றத்திற்கான தமிழர்களின் அந்த உரிமைகளுக்கான அழைப்பாக இதை கருதலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி அழைப்பு தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் பிரச்சனை, அந்த கொடூரம் நடத்தப்பட்டது தொடர்ந்து சொல்லிதான் வருகிறார்கள். ஈழத்தமிழரின் நிலங்களை, அதாவது காணி நிலங்கள் என்று அங்கே சொல்வார்கள், விவசாய நிலங்களை ஒப்படைக்கவே இல்லையே. ரணில் அந்த உறுதிமொழி கொடுத்தார், LLRC போட்டார்கள் ராஜபக்சே காலத்தில். எந்த உறுதிமொழியும் அங்கே ஈடேறவில்லை. அங்கே வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். நண்பர் சேனாதி ராஜா தமிழரசு கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தமிழுடைய காணி நிலங்கள், விவசாய நிலங்கள் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார். அங்கே உள்ள நிலைமை என்ன? இவர்கள் நிலங்களை எல்லாம் ராணுவம் வடக்கு கிழக்கு பெரிய டென்ட்டுகள் போட்டுட்டு ராணுவ முகாம் அமைத்து பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டியுள்ளார்கள். இப்ப ராணுவத்தை அங்கிருந்து திரும்ப பெற்றால்தானே, அந்த முகாமை திரும்ப பெற்றால்தானே அந்த நிலங்கள்லாம் காலியாக இருக்கும். எப்படி இந்த நிலத்தை கொடுப்பார்கள்? கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. ராணுவத்தை ஒரு பயத்தையும் பீதியும் உருவாக்கக்கூடிய அளவில் அங்கே வைத்துள்ளார்கள் வடக்கும் கிழக்கும். இப்படியான நிலையில் எப்படி அனுரா அந்த நிலங்களை ஒப்படைப்பார்? இது தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இதுக்கான ஒரு தீர்வே எட்டப்படவில்லையே. அதே மாதிரி வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஈழ மண்ணிலிருந்து அவர்களையும் ஒரு அழைத்துள்ளார்னா அங்க அதிகமான சம்பளங்கள் பெறுறாங்க, வருவாய் அதிகமா இருக்கு. அதை விட்டு விட்டு வருவார்களா? இப்ப லைக்கா மொபைல்ஸ் இருக்காங்க, சாதாரண போனவங்க தான். லண்டன்ல பெரிய மொபைல் நெட்வொர்க் நடத்துறாங்க. பல்வேறு இடங்கள்ல சொந்த தொழில்ல, இத்தாலியில ஹோட்டல் தொழில், பல்வேறு தொழில், பிஷிங் தொழில், இதெல்லாம் பண்றாங்க ஈழத்தமிழர் பல்வேறு நாடுகள், யூரோப்பா நாடுகள்ல. அந்த தொழிலை விட்டு விட்டு வருவார்களா? நல்ல சம்பளம், மாத சம்பளம், நல்ல சம்பளம், அதெல்லாம் விட்டு விட்டு வருவார்களா? அனுரா சொல்றாரு. இதே அனுரா உடைய இயக்கம் தானே கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு பக்கம் ஆதரவா இருந்தாலும் JVP என்றது அங்கே உள்ள பௌத்த தீவிரவாதம். இவங்க தானே தமிழர்களை கொன்றார்கள். JVP தானே கொன்றார்கள். தொடர்ந்து பிரச்சனைகள் வரும்போது JVP கழகம் மூட்டினார்கள். 1977 இந்திரா காந்தி இங்கிருந்து ராணுவத்தை அனுப்பிதானே பண்டாரநாயகா அரசாங்கத்தை காப்பாற்றினார். 75, 76, 77 இப்படியா இருக்கும் பொழுது அனுரா அந்த பிரதமர் பொறுப்புக்கு வந்தார். தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார். அதுக்காக அள்ளி தெளித்துள்ளார். ஏதோ ஒரு தேர்தல் வாக்குறுதியை அள்ளி தெளித்தாப்ல நடக்குமா என்பது கேள்விக்குறிதான். ராதாகிருஷ்ணன், நீங்கள் சொன்னது மிகச்சரி. ஏனென்றால் ஒரு 14 ஆண்டுகளாகவே இது இலங்கையில் உள்ள பல்வேறு தலைவர்கள், ரணில் விக்ரமசிங்கே முதல் இப்போது அனுரகுமார திசாநாயக்கா வரை இந்த வாக்குறுதிகளை அளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதில் பலன் அளிப்பதற்கு அந்த இராணுவம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நீங்கள் கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த இலங்கையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல், இப்போ அதிபராக வெற்றி பெற்றுள்ள அந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய மக்கள் கட்சி மற்றும் இது போக அந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி, ஐக்கிய மக்கள் கட்சி, இது போல அவங்க SLPP என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண ராஜபக்சே குடும்பத்தினரின் கட்சி உள்ளிட்டவைகளும் போட்டியிடக்கூடிய நிலையில் அந்த அறுதி பெரும்பான்மை, அதாவது சட்டங்களையும் திட்டங்களையும் அவர்கள் நிறைவேற்றுவதற்கான அந்த பலம் இப்போ அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்கே நீண்ட கால தொடர்பு இருக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே உள்ள பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் இலங்கையின் அந்த அரசியல் தெரியும்னால கேட்குறேன். இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இந்த சந்திரிகா குமாரதுங்கா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல், அதிபர் ஒருத்தர் பிரதமர் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதான் நினைக்கிறீங்களா சார்? எனக்கு அது சரியாக தென் இலங்கையில் அதிகமாக வாக்குகள் பெறலாம் JVP. அனுரா இவர் இருக்கிறார் அதிபர், அவருடைய கட்சி பெறலாம். அங்கே இலங்கையில் வித்தியாசமான தேர்தல் உண்டு. அதை முதல்ல சொல்லிடுறேன். இலங்கையில எப்படி தேர்தல் நடக்குன்னு சொல்லிடுறேன். சரி, இது 10வது தேர்தல் என்று நினைக்கின்றேன். இலங்கையில நாடு விடுதலை, நம்ம 47 விடுதலை பெற்றோம். இலங்கையில் 1948 விடுதலை கிடைத்தது. இது 10வது தேர்தல் என்று என்னுடைய நினைவு. அங்கே மொத்தம் 225 இடங்களுக்கு
நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுத்து போவார்கள். ஆமா. இதில் 196 தொகுதிகள் மக்கள் வாக்கெடுப்பில் போவார்கள். மீதி 29 தொகுதிகள் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்க வீதாச்சார பிரதிநிதித்துவம் படி. அதுல இண்டெக்ஸ் சிஸ்டம், எந்த கட்சி அரசியல் கட்சி அதிகமாக வாக்கு பெற்றதோ அந்த அளவில் 29 இடங்கள் நிரப்பப்படும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது 196, மொத்தம் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 29 வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் படி வருவாங்க. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் அந்த தமிழர் வடக்கு கிழக்கு பகுதியில் இப்போ 4 விதமாக நிற்கிறாங்க. ஒன்னு வந்து விக்னேஸ்வரன் தலைமையில் ஒரு அணி. தமிழரசு கட்சி ஏற்கனவே அனுரா தேர்தலில் 2 நிலை எடுத்தாங்க. நம்ம ஸ்ரீதரன், அதன் தலைவர் ஸ்ரீதரன் ஒரு நிலை எடுத்தார், சுமந்திரன் ஒரு நிலை எடுத்தார். இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி ஒன்று போல இணைந்து போட்டியிடுகிறார்கள். அந்த வீட்டு சின்னம் நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதுல வந்து ஸ்ரீதரன் கிளிநொச்சியிலும் சுமந்திரன் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் அவருடைய அணி போட்டியிடுறாங்க. சந்திரகாசன் பையன் செல்வநாயகத்தினுடைய பேரன் போட்டியிடுகிறார் என்று எனக்கு தகவல். அது மட்டுமல்ல, வடக்குல இத்தனை பேர் போட்டியிடார். கிளிநொச்சி, திரிகோணமலையில் வெறும் 4 பேர் தான். குகதாசன் இங்கே இருந்து அகதிகளுக்கு பணியாற்றினாரே, அவர் ஏற்கனவே இப்போ வந்து சம்பந்தன் இறந்த இடத்தில் அவரை நியமிக்கப்பட்டார்கள். அவரும் இன்றைக்கு திரிகோணமலையில் போட்டு அங்க 4 இடங்கள் தான். அம்பாறையில் ஒரு சில இடங்கள் உண்டு, அதே மாதிரி மட்டக்களப்பில் ஒரு சில இடங்கள் உண்டு. இப்படி மாவட்ட வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஒன்றும், அதே மாதிரி கட்சி சார்பில் எவ்வளவு வாக்குகள், அந்த வீதாச்சார பிரதிநிதித்துவம் இத்தனை சதவீதம் வாக்குகள் இருந்தால் அந்த கட்சிக்கு எத்தனை உறுப்பினர்கள் அந்த வீதாச்சார பிரகாரம் இண்டெக்ஸ் சிஸ்டத்துல அந்த வரிசை கிராமத்துல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இதான் தேர்தல் முறை. அந்த தேர்தல் வாக்குச்சாவடியில ஒரு விருப்பு வாப்பு ஒண்ணு உண்டு. எப்படின்னா 4 இருக்கும், 4ல 3 பேருக்கு ஓட்டு போடலாம். ஒரு கட்சி வேட்பாளர் 4 பேருக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போடலாம். அதே மாதிரி கட்சி சிஸ்டத்துக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாம். இப்படி வாக்குச்சாவடி, வித்தியாசமான வாக்குச்சாவடி. நம்ம வந்து நாடாளுமன்றத்துக்கு தனியா இருக்கும், சட்டமன்றத்துக்கு தனியா இருக்கும், அப்படிதான் போட்டிருக்கோம். அங்க 2 வாக்குகள் இடணும். வீதாச்சார பிரதிநிதித்துல அது பிரிவரன்ஸ் வாக்கு, 3 பேருக்கு வாக்கிடலாம். அதே மாதிரி எந்த கட்சிக்கு வாக்கிடுறாங்கன்னா அந்த கட்சி சின்னம் மட்டும்தான் இருக்கும். சரி, இப்படியாக அங்க தேர்தல் முறை உண்டு. இன்றைக்கு வாக்குகள் 4 மணியோட முடிந்தது. காலையில் அந்த மலையகத்தில் ஒரு நல்ல வாக்குப்பதிவு நடந்ததாக எனக்கு சொன்னார்கள். நுரேலியா, கண்டி போன்ற, அதே மாதிரி நம்முடைய வடக்கு கிழக்கு பகுதியில் காலையில் மந்தமான வாக்கு நிலைமை நடந்தது என்றார்கள். இப்போ 4 மணிக்கான வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்து விட்டது. இப்படியான தமிழர் பகுதியில் ஒரு சில கோரிக்கைகள் தமிழ் மக்கள் வைத்தார்கள். நீங்க சொன்னீங்க இல்லையா, காணி நிலங்கள் திரும்ப பெற வேண்டும், அதன் உரிமையாளர்கள் சொந்தக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டும். நம்பர் 1. 2வது, காணாமல் போனவர்கள் முள்ளிவாய்க்கால் அந்த கொடூரம் நேரத்தில் அந்த போர் நடக்கும் போது காணாமல் போனவர்களை கண்டறிந்து அந்த உறவினர்களும் ஒப்படைக்க வேண்டும். 3வதாக, முள்ளிவாய்க்கால் போரின் போது கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே இனப்படுகொலை நடந்தது என்று ஐநாவில் ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளாக விவாதிக்கப்படுகிறது. மனித உரிமை ஆணையம் ஜெனீவாவில், ஐநா மனித உரிமை, அந்த பொறிமுறை எப்படி, அதுக்கு வந்து என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சொல்கின்றது, அந்நிய பொறிமுறை வேண்டும். அதாவது வெளிநாட்டில் உள்ள அறிஞர்கள்லாம் வந்து அதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, எங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும், அரசியல் தீர்வு வேண்டும், தனி நாடா இல்ல சமஷ்டி அமைப்பா இல்ல ஒரு நாடு 2 தேசியமா என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். இவ்வளவு கோரிக்கை. அது மாதிரி இந்தியாவில் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த உதவிகள் சரியாக தமிழர் பகுதியில் பயன்படுத்தப்படவில்லை என்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இப்படியான ஒரு கோரிக்கை தமிழர்கள் மத்தியில் ஒரு நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்த கோரிக்கைகளும் அனுரா எந்த பதிலும் சொல்லவில்லை. இப்படியான நிலை தேர்தல் முடிந்துள்ளது. அனுராவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். நாளைக்கு அதிபர் என்றால் இப்ப ரணில் விக்ரமசிங்கே இருந்தார், அவர் ஒருத்தர் தான் இருந்தார், அவருக்கு எம்பிஸ் அதிகமா இல்ல. அது மாதிரி நடத்திடலாமா, ஆட்சி நடத்திடலாமான்னு அனுரா நினைக்கிறாரு.
பிறகு தமிழர்கள் மத்தியில ஒரு 4 குழுக்களாக இருக்கிறாங்க. யாரு? நம்ம தமிழர் கட்சி, அது மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராதாகிருஷ்ணன் அதான் கேட்குறாங்க. இப்போ தமிழர்கள் வந்து இந்த சிதறி இருக்கிறதுனால, அதாவது முந்தினா தமிழர்கள் கூட்டணின்னு ஒரே மாதிரி இருப்பாங்க, இப்போ சிதறி இருப்பதனால இந்த தேசிய பட்டியலில் அவங்களுக்கு வந்து குறைவான பிரதிநிதித்துவம் தான் அந்த விகிதாச்சாரத்தில் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது எப்படி தருது? மெம்பர் எண்ணிக்கை குறையுமா? அந்த எம்பி எண்ணிக்கை குறையுமா? ரெண்டாவது யாழ்ப்பாணத்திலேயே வந்து கொழும்புல இருக்க அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, சிங்கள சார்புள்ள அரசியல் கட்சி, அவங்களே இங்க வந்து நிக்கக்கூடிய அளவுல போன தேர்தல் இருந்து வந்துருச்சு. போன நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அப்போ ராஜபக்ச ஆதரவாளர்கள், ரணில் ஆதரவாளர்கள் இவங்களே நிக்கக்கூடிய அளவில், தமிழர்களே நிக்கக்கூடிய அளவு வந்துருச்சு.